டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். என்ன ஆர்ட்ஸ் ஃபார் டூ மச்னு பேர் வச்சுட்டு நடனமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன டயலாக்லாம் வர பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. கட் பண்ணி வர அமைச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் இவர் தான் பண்ணியிருக்காரு. ஐயா அவரை பற்றி தெரியாதா டிரெக்டரை பற்றி? அவர் ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்ட். இன்ஃபேக்ட் வந்து ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திடீர்னு அவராக தான் வந்து டூ மச் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷன் போட்டார். அதுக்கப்புறம் கதைகளுடைய இதை கேட்குறப்போ அது டூ மச்சாவே தான் இருந்துச்சு. பெரிய பண்ணுறதுக்கு பெரிய ரீசன்லாம் இல்லை. போன படம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தோம். நானும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அது வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே படத்துக்காக ஒல்லியாக இருக்கீங்க, அதெல்லாம் தெரியுது சார். அதையா சார், ஒரு விஷயம் வந்து தெரியக்கூடாது, ஆனால் அது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் தெரியாததுனால முன்னாடி தெரியாததுனால இப்போ தெரிஞ்சிச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கேரக்டர். இப்போ புரியுது இரவு நிலையில் ஏன் வந்து பார்த்திபன் சார் கூட நினச்சிங்க. ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள், சம்பவங்கள், டூ மச்சாக நடந்த விஷயங்கள்? ஐயா நீங்க தானே கேட்டீங்க ஏதாவது மக்களுக்கு போய் சேரணும். சிறப்பு, சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். லைக் ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளோ ஜோவியெல்லாம் நான் பார்த்தது, ஜாலியாக ஹேண்டில் பண்ணுறது. தளபதி ரெஃபரன்ஸ்லாம் போடுறீங்க, அதெல்லாம் அப்போ தளபதி தாக்கப்பட்டாருன்னா போடுறாங்க. நாங்கள் எங்கே தாக்கணும் ஃபுல்லாக? அது படத்துக்காக ரெடியாக இருக்காரு. 6 பேக் சீன்லாம் இருக்குது. ஆமாம், ஒரு ஷர்ட்லெஸ் சீன். கட் என்ன ஆர்ட்ஸ் ஃபார் டூ மச்னு பேர் வச்சுட்டு நடனமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன டயலாக்லாம் வர பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. கட் பண்ணி வர அமைச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் இவர் தான் பண்ணியிருக்காரு. ஐயா இல்லையா, நிறைய அது வார்த்தைகள்லாம் சொல்லும் போது அது அர்த்தங்கள்லாம் தெரியல. கூகுளில் போட்டு பார்த்தோன்னே இப்படிலாம் ஒன்று இருக்கா, இது மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுவாங்க வார்டுகள்ல. கம் டு மை ஹோம் அப்படின்னு மாதிரி தப்பாக சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சொல்லி அடி வாங்கியிருக்கேன் நான் போயிட்டு. ஆமாம், இல்லை டூ மச் நைஸா? ஓ நைஸா? இல்லை நைஸாக சொன்னேன். ஓகே, நடிக்கிறாரு. ஐயா ஐயா அவர் ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டோரியில அவர் ட்ரை பண்றாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எதுக்கு அப்படினா நானும் இருக்கேன். அண்ணா விக்னேஷ் சார் இன்னும் இல்ல இங்க. ஆமா, அதான் அப்பயே நான் சொன்னேன். ஏன்னா ஒரு படத்தை இயக்கிட்டக்கு அப்புறம் டைரக்டர் வந்து ஒரு கட்டத்துல தலைக்கணம் ஏறிடும்ல. ஸோ அதனால வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ப்ரமோஷன்ஸ்ல. நீங்க கூட அப்ப நாட் அப்ரூவ்ட் பார்த்தீங்களா, கூட கோவம் வருது. ஆனா ப்ரொடியூசர் சார் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி டைரக்டர் வந்து வரல என்னன்னு கேட்டு தம்பி நான் அந்த ஒரு கேள்வியா வச்சுட்டு பதில சொல்லிடுறேன் அப்படின்னாரு. சொல்லிட்டு இருந்தாரு 5 o'clock வரைக்கும் DI work போயிட்டு இருந்தது காலையில. And but he is coming, he is on his way. First வந்து எங்க டீம் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் அவர் இன்டர்வியூ முடிங்க, நான் அடுத்த இன்டர்வியூல இருந்து வரேன்ட்டாரு. ஐயோ சே மிஸ் பண்ணிட்டேன். சிறப்பு. உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா இந்த மேல வெளில சொல்லாதீங்கண்ணே. ஓகே, அண்ட் ஆர்ட்ஸ் ஃபார் டூ மச் அப்படின்ற டைட்டில் கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ட்ரெய்லரை பார்க்கும் போதே வந்து தாதா ராசா யாரா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எக்கச்சக்கமான போயிட்டு இருக்கு. நீங்கள் அங்கே போட்டதில் இங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. 23ஆம் தேதி பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், ரீரிலீஸில் நடந்துட்டு இருக்கு. அது ஒன்று நீங்கள் முன்னாடியே முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி சில விஷயம் அதான் அப்படிலாம் நடக்குது. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல? நீங்களே மைண்ட்ல வச்சிருப்பீங்க, ஆரம்பிங்க. அதான் ரெண்டு பேரும் ப்ரொடியூசர் அதான் அண்ணா நீங்கள் தான் மீன் சொல்லுங்கள். ஹவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா ஹாட் ஸ்பாட் 1லையும் பார்த்தோம் கதை கேட்குற ப்ரொடியூசராக உட்காந்துருந்தீங்க. அதுலேயுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. யார் பவர்னா ஒரு படம் முடியும், அது ஒரு இது முடியும் போது உங்களுடைய கேரக்டர் மாட்டே இருந்துச்சு. அதே மாதிரி 2லையும் பிரியா பவானி சங்கர் நீங்கள் கதை நைட் பண்ணுறாங்க. ஓகே, எப்படி இருந்துச்சு? எப்படி நீங்கள் செட் பண்ணீங்க ஓகே இந்த சீக்குவல் எடுக்கலாம் அப்படின்றத? ஆக்சுவலாக ஹாட்ஸ்பாட் முடிஞ்ச உடனே இம்மீடியட்டாக அதுக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் இருந்துச்சு. ஸோ இம்மீடியட்டாக அவர் அடுத்த ஸ்டோரிஸ் ரெடி அப்படின்ட்டாரு. ஸோ இமீடியட்டாக ஓகே, அந்த ஒரு மொமெண்டம் மிஸ் ஆகிறதுக்குள்ளேயே எதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்லி வி டுக் இட் ஆஃப். ஓகே, அப்போ அவர் சொல்லும் போது கதைகள் எப்படி இருந்துச்சு? இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் தான் இன்புட்ஸ் கொடுத்தீங்களா? இல்லை அவரை பற்றி தெரியாதா டிரெக்டரை பற்றி? அவர் ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்ட். ஓகே, ஸோ அதனால் ஹாட்ஸ்பாட் 2 இன்ஃபேக்ட் வந்து ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திடீர்னு அவராக தான் வந்து டூ மச் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷன் போட்டார். என்னங்க டூ மச் அப்படின்னா அதுக்கப்புறம் கதைகளுடைய இதை கேட்குறப்போ அது டூ மச்சாவே தான் இருந்துச்சு. ஓகே ஃபைன். ஸோ ஹாட்ஸ்பாட் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் அது. ஓகே, அண்ட் கேஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம பார்த்துருப்போம் அவர் ஃபஸ்ட்டு ஹாட்ஸ்பாட் 1லேயே இருந்திருப்பாப்புல.
2லையும் அவர் ஆட் ஆகும்போது ஓகே எப்படி கேரக்டர் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. எப்படி அது நீங்கள் கேட்டிங்களா? அகைன் சீக்குவலில் நான் இருக்கணும்னு கேட்டிங்களா? அவர்கிட்ட முடிங்க, அவரே நான் கரெக்டாக சொல்லுவார். அப்படியா? அப்போ நீங்கள் சொல்லிட்டுங்க ஐயா. பெருமையாக சொல்லுங்க. ஏதாவது பெருமையாக சொல்லுங்க. அப்படி அதாவது அப்படி பெருமையாக பேசினா அடுத்தவங்க ஒன்றில் பண்ணவங்கலாம் கொஞ்சிப்பாங்களே. கரெக்ட், அதனால மாட்டி விடுறாரு உங்களை. ஆமாம், அது உண்மையை சொல்லிடலாமா? ஆதி சொல்லுங்க சார், பரவாயில்ல. இல்லை ஆதி வந்து இல்லை வேணாம், ஓகே ஆதி தான் ஒரே ஆள். இது மாதிரி ஓப்பனாக விட்டிங்கன்னா அவங்க வந்து முடிச்சு போடுவாங்க. அதனால தான் சொல்கிறாரு. இதில் நடித்த ஒரே, நாங்கள் காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்லேயே சொல்லியிருப்போம், இந்த படத்தில் நடித்த ஒரே ஆள் வந்து ஆதி தான். ஐ மீன் ரிப்பீட் ஆன ஒரே ஆள் வந்து ஆதி தான். சாரி, இந்த படத்தில் நடித்த ஒரே ஆள் ஆதி தான். மீதி எல்லாம் ஃபோட்டோ ஷூட் மட்டும் ரிப்பீட் ஆன ஒரே ஆள் வந்து ஆதி தான். ஓகே, அதில் நீங்கள் காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஆஹா ஓகே அவரை மிஸ் பண்ணிட்டீங்க சார். ஓகே இருக்கட்டும். இது காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்க்குறப்போ அந்த பின்னாடி டயலாக்ஸ் சொல்லிப்பாங்க தெரியுமா, 90 அடிச்சுட்டு 96 நடிச்சாதே நான் கண்டிப்பாக நடிச்சே ஆவேன்னு சொல்லி அடம்பிடிச்சு நின்ட்டாருன்ட்டு அதை அங்கேயே ரிவீல் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன? கரெக்ட். ஏன் சார் இவர் நடிச்சாரு, நீங்களே சொல்லுங்க. ஏதாவது நல்லதா சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் அந்த ஒரு பிட்டு போட்டார். நான் கேட்டிருக்கலாம் இதுக்கு. அதான் நான் அப்பயே உங்ககிட்ட வந்தேன். இனிமே உங்க சொல்லுங்க ஐயா, இப்போ நீங்க சொல்லுங்க. முடிச்சிட்டாரு. அதுக்கு மேல ஐயா உங்களுக்கு ஏதாவது இருக்கும்ல? ஐயா இல்ல அதான் ரிப்பீட் பண்ண வேணாங்கிறது தான் ஸ்டார்டிங்ல இருந்தே வச்சிருந்தாங்க. சார் அதான் சொன்னாரு. ஆமா அதே கேஸ்ட் சார் அதான் சொன்னாரு, விக்னேஷ் ப்ரோவா தான் சொன்னாரு. சரி இனிமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஜாலியாக, சரி ஓகே சூப்பர் அப்படி. அப்புறம் ஒரு நாள் கால் பண்ணி இந்த கதை சொன்னாங்க. பண்ணுறதுக்கு பெரிய ரீசன்லாம் இல்லை. போன படம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தோம், நானும் அவரும். நானும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், அது வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே படத்துக்காக ஒல்லியாக இருக்கீங்க, அதெல்லாம் தெரியுது சார். சார் அதையா சார் சொல்லுங்க ப்ரோ. சரி சூப்பர், ப்ரொமோஷன்ஸில் இருக்கும் ப்ரோ. வெரி குட், கரெக்ட். அதனால் அப்படி கூப்பிட்டாங்க, ஆஃபீஸ் போனேன், கதை சொன்னாங்க. அது கேரக்டருக்கும் எனக்கும் பெரிய சிமிலாரிட்டிலாம் இல்லை. பட் அந்த கேரக்டருக்கு கேரக்டர் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்ல, அது கேரி பண்ண முடியும் அப்படின்னு பெரிய ரீசன்லாம் இல்லை ப்ரோ. அந்த கம்ஃபர்டபுளாக இருந்தது, என்னால் முடியும் அப்படின்னு தோணுச்சு. தவிர நோ சொல்கிறதுக்கு அவருக்கும் ரீசன் இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால என் தலைவன் வந்து எனக்கு இந்த படத்துலையும் சான்ஸ் கொடுத்துருக்காரு. சூப்பர் ஐயா. இவங்களாம் டபுள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படி நீங்கள் கேட்பீங்களே, ஆனால் நான் கவுண்டராக போட்டுருவேன், கரெக்டாக பதில் சொல்ல மாட்டேன் அப்புறம். ஓகே ஓகே ஓகே. அண்ட் எங்கே நான் சஞ்சனாவா, பிரகிடாவா, பாவனி எல்லாருக்கும் போதுன போறீங்க. ஓகே சொல்லுங்க, எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிது? அவர் ஆக்சுவலாக எனக்கு வேற ஒரு படத்துக்காக கூப்பிட்டுருந்தாங்க, வேற ஒரு படம் பண்ண வேண்டியது. அப்போது லைக் ஐ ஹர்ட் த நரேஷன், அது எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஹாட்ஸ்பாட் 2 பண்ணலான்னு சொல்லி ஹீ நரேட்டட் திஸ் ஸ்கிரிப்ட் டு மீ. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் கேரக்டர். எனக்கு கேட்டோன்னே எனக்கு தான் பண்ணணும், நான் தான் பண்ணுவேன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ லைக் யா ஐ வாண்ட் யூ டு டூ. அப்படி தான் இது கிடச்சிது. ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, இந்த டைலாக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஃபயராகவே இருந்துச்சு. இல்லை ஊன்றீங்க, இந்த மாதிரி ஓப்பனாக கொடுக்காதீங்க, பசங்க எதாவது போட்டுருவானுங்க அவங்க. அதனால யா நல்லா இருந்துச்சுல டைலாக்ஸ், அது கான்டெக்ஸ்டோட பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, அது வேற ஒரு அர்த்தங்கள் இருக்கு. யூ ஜஸ்ட் டீசிங் தி ஆடியன்ஸ் டு வாட்ச் தி மூவி. யா ஆப்வியஸ்லி ட்ரெய்லர் இஸ் a teaser only. ஆமா டீசர் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதை எப்படி வைக்கணுன்றதுக்கே நீங்கள் ஒரு போட்டிங்க, நல்லா இருந்துச்சு. யா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஃபன்னாக இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸோ தெல்லப்போட்டி கேரக்டர் நேம் அண்ட் அதை பற்றியானது பேர்லாம் சொல்லுவேன், கேரக்டர் பேர்லாம் சொல்லலாம். நோவா அதான் சொல்லலாம், ஏன் கேரக்டர் பேர் சொல்லலாமே. அதெல்லாம் நான் என் கேரக்டர் பற்றி சொல்லுவேன். என்னென்னமோ சொல்கிறாங்க, சஸ்பென்ஸ். நான் அப்படி சொல்லல, இல்லை கேரக்டர் பேர் ஞாபகம் இருக்கான்னு மறந்துடுது. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா என் கேரக்டர் பேரே மறந்துடுச்சா? பாருங்க மறந்துட்டு உட்காந்துருக்காங்க. என் பேர் தான் கேரக்டர்னு நினைக்கிறேன். ஐயோ சஞ்சனா தான் கேரக்டரோட பேர். இல்லை பாருங்க, I'll tell about my character. My character is very homely girl. My character is a very like nice, bold, unabashed and unapologetic ஒரு character. Like எதுவும் தயக்கப்படாம பேசுற character. Straight to the face. Straight, like how a lot of women are these days. So ஒரு ராணுவ பட. Bold. Okay, bold. Bold but yeah in a very like very right, very good way. அவங்க எப்படியோ அப்படியே நடிச்சிருக்காங்க. Oh wow. I mean bold. அப்படிலாம் தெரியல எனக்கு, பட் நீங்கள் பாருங்க, யூ வில் ஹேவ் ஃபன். இட்ஸ் a nice character, fun character. நீங்கள் சொல்லுங்கள் பிரகிடா. இப்போ தான் நாங்கள் போஸ்டர்லாம் பார்த்து தெலுங்கில் வேறு ப்ரொமோஷன்ஸை படத்தோட பூஜைலாம் போட்டு வந்திருக்கீங்க.
நாங்களும் யோசிச்சோம் உடனே 10 நிமிஷம் மணி போட்டிருக்காங்க, ஃப்ளைட் பிடிச்சி வர்றது லேட் ஆகுமா இல்லை முன்னாடி எடுத்தது எடுத்தது அது இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு. Okay. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக இங்கே எப்படி நான் வந்து இந்த படத்தில் நடிக்க வந்தேன்னா, ரேண்டமான ஒரு கால் விக்னேஷ் கார்த்திக் சார் அவர்கிட்டேருந்து திடீர்னு பார்த்தா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக நான் எதிர்பார்த்த மாதிரி ஐ வாண்ட் டு ட்ரை லைக் நியூ கேரக்டர்ஸ் அண்ட் ஆல். சரி புதுசாக ஏதாவது பண்ணலாம், ஒரே மாதிரி ரூட்டடாக பண்ணிகிட்டு இருக்க வேணாம், ஸ்டீரியோடைப் ஆகிட போகிறோன்ற ஒரு பயம் உள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு மார்கன் பண்ணேன், போலீஸ் பண்ணேன், அதுக்கு முன்னாடி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் இது எனக்கு வந்தது இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதனால் உடனே நான் குதிச்சிட்டேன். கதை கேட்டோன்னே எப்படி இருந்துச்சு? பர்ஃபெக்டாக இருந்துச்சா இல்லை சில பேர் சொல்லுவாங்கல்ல மாதிரி பயங்கரமா இருந்தது எனக்கு. நான் பண்ணது வந்து என் கேரக்டர் பத்தி சொல்றேன். சொல்ல போறீங்க? இல்ல புரியாத மாதிரி சொல்றேன். புரியாத மாதிரி சொல்றீங்களா? சொல்றது ஆமா. ஒரு விஷயம் வந்து தெரியக்கூடாது, ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம போய் தெரியாததுனால முன்னாடி தெரியாததுனால இப்ப தெரிஞ்சிச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் அந்த கேரக்டர். இப்ப புரியுது இரவு நிலையில ஏன் வந்து பார்த்திபன் சார் கூட நினைச்சீங்கன்னு. இப்ப புரியுது. என் கேரக்டர் இப்படிதான் இருக்கும், நீங்க பார்த்தா தெரியும். பெர்ஃபெக்ட்டுங்க. மைண்ட் வாய்ஸ்னா கேள்வி கேட்டது ஒரு குத்தமான்றது. அதான் நான் யோசிக்கிறேன். ஏதாவது இப்ப புரிஞ்சுதா? சத்தியமா எதுவுமே புரியல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் புரியும். அதான் இவங்க சொன்னதை கட் பண்ணி அப்ப போடுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. தெரியாத யோசிக்க முடியாத அளவுக்கு தானே சொல்லிருக்கீங்க. இல்ல உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு உங்களுக்கு தெரிய வந்து, ஆனா ரொம்ப லேட்டா தெரிய வந்து எதுவுமே பண்ண முடியாத மாதிரி அதுக்கப்புறம் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டு தூங்கிடுவேன். அதே எனக்கு தெரியாது. ஆக்சுவலா பரவாயில்லை, இத ஃபாலோ பண்ணி புரிஞ்சுக்கிறீங்க. ஆமா ஆன்சரும் கொடுக்கறேன். நான் இவன் டங் ட்விஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது ஆன்சரே பார்த்துட்டு இல்ல நானும் இப்படிதான் பேசிட்டு இருப்பேன், எனக்கும் புரியல. பரவாயில்லப்பா, பெர்ஃபெக்ட் மேட்சுங்க. ஸ்வைப் ரைட். சீ, உங்களால என்னோட கேரக்டர் வந்து கண்டுபிடிக்க முடியலையா? நிஜமா கேக்குறேன். கேரக்டர் இல்ல இப்ப நீங்க உண்மையா பேசுறீங்களா இல்ல நீங்க படத்தோட கேரக்டர் பேசுறீங்க? உண்மையாவே நான் படம் கேரக்டர் பத்தி தான் கேட்டு உங்களுக்கு தெரியுதான்னு கேக்குறேன். நான் பிரெகிடாவா பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இல்ல நான் படம் விக்கிடாவை character. தான் பேசுறேன். ஐயோ, அப்போ படத்தோட character புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் இவங்க புரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் புரிஞ்சிச்சு இல்ல போதும். ஆனா தப்பு but நீங்க ஐயோ. ஆனா தப்பு நீங்க படத்துல வந்து பார்த்தாதான் தெரியும். சரி எல்லாரும் கேரக்டர் என்னன்னு பாருங்க. நோ விட்டுருண்ணா, சத்தியமா என்னண்ணா இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. பாக்குற ஆடியன்ஸ்க்கு என்ன புரியும் புரியாதுன்றது தான் சத்தியமா தெரியல. இதை வேற கட் பண்ணி வேற போடுவாங்க வேற. வற்புறுத்துறது ஆடியன்ஸ் உள்ள நீ வந்தே ஆகணும். பட் சீரியஸ்லி டு சே லைக் ரொம்ப ஹாப்பி இந்த ரோல். ரிவ்யூ கொடுக்குறவங்களும் இப்படி பண்ணா என்ன பண்ணுவீங்க? புரியல. ரிவ்யூ Review கொடுக்குறவங்களும் அதே மாதிரி நான் ஹாப்பி ஆயிடுவேன். ஹாப்பி ஆயிடுவீங்களா? ஆமா. இல்ல நான் அவங்கவுங்க பொறுத்து தானே. நான் எல்லாத்தையுமே ஐ அம் ஓபன் டு ரிசீவ் எனி. சூப்பர், அதனால நல்ல மைண்ட் செட். நல்ல so டீம். happy like doing this role. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இங்க தாண்டவே முடியல எனக்கு. இங்கே ஒரு மாதிரி புரியாம தான் உட்காந்துருக்கேன். இல்ல அதுதான் என்னோட டார்கெட்ல எப்படி அதாவது எங்க கட்டி போட்டாங்க பாத்தீங்களா, அவங்கள தாண்ட விடாம என்னோட டார்கெட்டும் அங்கேயே தான் இருக்குங்க. அப்படியே கண்டிப்பா பண்ணுறேன். அந்த நிறைய படங்கள் உங்களுக்கு பார்த்தோம், ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஹாட்ஸ்பாட் 2ல உங்களுடைய ஃபேஸை பார்த்தோன்னே ஓ மை காட், இந்த படத்தில் இவங்க என்ன ரோல் பண்ண போகிறாங்க, ஐயோ இதுக்குள்ளே வந்து இவங்க வந்து வேறு ஏதாவது சித்தரிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயம் வந்துருச்சு. இஸ் தட் வேற ஏதாவது இல்லை சித்தரிச்சவனா கைண்ட் ஆஃப் கொஞ்சம் நெகட்டிவாக காமிச்சு அப்புறம் வந்து பாசிட்டிவாக மாற்றுவாங்க பார்த்தீங்களா? வேற ஒரு இது உங்க இமேஜினேஷன். இமேஜினேஷன் யா ஓகே அப்படியே தான் இருக்குமா? இல்ல நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. டிஃபரெண்ட் இமேஜினேஷன்ஸ் எப்படியும் காசு சொல்ல மாட்டேன். அது மாதிரி நிறைய இமேஜினேஷன்ஸ் அந்த கேரக்டர் கொடுத்துச்சுன்னா இட்ஸ் குட். பட் யா இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவர் விக்னேஷ் சொல்லியிருந்த போது ஐ ரியலி லைக் இட். பிகாஸ் இப்போ ரொம்ப ஒரு ரிலேட்டபிளான ஒரு விஷயம், அதாவது நியூ ஏஜ் ரிலேஷன்ஷிப் அண்ட் அதை வந்து பயங்கரமாக கேட்டகரைஸ்லாம் பண்ணி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதை பற்றின ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் வென் ஐ ஹர்ட் இட். ஸோ ஆஸ் யூஷுவல் வேணும், அவர் ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸில் யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன், டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன் எல்லாமே கலந்து இந்த இப்போ நடக்கிற ஒரு சுச்சுவேஷனோட கலந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட்ஸ் அ ஸ்வீட் ஸ்டோரி. ஐ ரியலி லைக் இட். ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள், சம்பவங்கள், டூ மச்சாக நடந்த விஷயங்கள்? பிரச்சனை ஐயா நீங்க தானே கேட்டீங்க ஏதாவது மக்களுக்கு போய் சேரணும். நீங்க இப்படி கேக்குறீங்க? இல்ல அவர் தான் சொன்னாரு ஹாட்ஸ்பாட் டூ மச், அந்த ஹாட்ன்ற பேருக்கு வந்து நல்லா ஃபயரா இருக்கணும், கேள்விகள் எல்லாமே போடுற பால் எல்லாமே சிக்ஸரா இருக்கணும். நல்லா
ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக போச்சு ஷூட். அதனால ப்ரொமோஷன் மாதிரி தெரியலையே. ஹாட்ஸ்பாட்டுக்கோட பிராண்ட் வேல்யூ கொண்டு இருக்கா இல்லையா? அதுக்காக நான் இப்படி மாற்றி பேச முடியும். கொளுத்தி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Yeah. சம்பள பிரச்சனைகள், பாக்கிகள் Nothing. We have a very good சம்பளம் வாங்காம வச்சிருக்காங்களா? We have a very good director and very good co-artists also. So சிறப்பு, சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். yes. லைக் ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளோ ஜோவியெல்லாம் நான் பார்த்தது, ஜாலியாக ஹேண்டில் பண்ணுறது 200 rupees தெரியுது. தெரியுதா? அது விடுங்க, அதெல்லாம் வெளில சொல்லாதீங்க நீங்கள் வேறு. பிறப்பட்ட பேடிஎம் அப்படி வந்து டப்புன்னு வந்துங்க. என்னன்னா இப்போ இவ்வளோ ஜோவியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, வெளில உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது கூட ஆஃப் தி கேம்லேயே இதே மாதிரி தான் இருக்காரு, ஆன் தி கேம் இப்படி தான் இருக்காரு. இப்படி தானா இல்லை எப்படி ஐயா? குழந்தை உள்ளம். ஆமாம், வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, வெள்ளை மட்டும் தான் போடுவார் எப்பவுமே. அப்படியே இன்னைக்கு சரி சார் கொஞ்சம் வாங்க சார் பேண்ட் போட்டு வாங்க சார்ங்கிறதுனால இப்படி வந்திருக்காரு. இல்லைன்னா வேட்டி கட்டு வந்துருக்காரு. அண்ட் நீங்கள் எப்படி அந்த லுக்கை பார்க்கும்போது நான் வந்து பிகில் தளபதி மாதிரி இருந்தீங்க கதை நரேட் பண்ணும்போது. எந்த லுக்கில் சார்? ட்ரெய்லர் வேற ஏதாவது ட்ரெய்லர் கட்டு இருக்குதா? ஆமாம், அது அவரோட ஒயிட் ஷாட்டில் காட்டும் போது பிரியா பனிஷங்கர் இருப்பாங்க, அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது என்னப்பா இது ராயப்பன் மாதிரி இருக்காப்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கும். அதுக்கு இதுக்கு தானே சார் டீ வாங்க கூட காசு இல்லாம மொத்தமா அவர்கிட்ட கொடுத்தது. என்ன இப்படி போட்டு கலாய்க்கிறீங்க? ஒரு ப்ரொடியூசர் புரியல, அவர் என்ன இதை விட பயங்கரமா கலாய்ச்சிருவாரு. ஆமா, வெளியே உங்களை கலாய்ச்சிட்டு இருந்தாரு. ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க இல்ல. ஓகே, நிஜமா ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் பா. யா இப்போ சொல்லிதான் ஆகும்ல. அப்படி இல்ல இல்ல நாங்க வந்து இந்த ஜோனை விட்டு நார்மலா பேசுறோம் இப்போ, அதனால எப்பயாவது ஒரு வாட்டி நார்மலா பேசும்போது சீரியஸா எடுத்துக்கோங்க. ஓ சிறப்பு. அண்ட் அடுத்த படத்துக்கு ஓகே, இப்போ ஹாட்ஸ்பாட் மைக்ல போய் நல்லா பேச. ஓகே ஓகே ஓகே. ஆமா அதான். ஓ உண்மையிலே இது மைக் தானா? நீங்க ப்ராப்பர்ட்டி நினைச்சேன். ப்ராப்பர்ட்டி இல்ல. ஓகே, ஏதாவது ஒரு காசிப் சொல்லுங்க, நல்லா இருக்கும். சரி, இவரை பத்தி கேள்விப்பட்டோமே, அது சொல்லலாமா கேமரா முன்னாடி? இவரை பத்தி காசிப் தானே? ஐயா என்னையா நீங்க எனக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? அது வேணுமா? இல்ல வந்தோடனே ரொம்ப கேட்டுட்டே இருந்தாரு. ரொம்ப பேடா இருக்காது? பரவாயில்லையா உங்களுக்கு? இல்ல சார் சேனல் ஆனா என்ன பேசினாலும் எடிட் பண்ணிடுவாங்களே. ஆமா, நான் நீங்க சொன்னாலும் இங்கே தாண்டாது, பிரச்சனை இல்ல. சரி சொல்லுங்க, என்ன அதான் ஒருத்தவங்களை பத்தி சொல்லுங்க, இல்ல உங்களை பத்தி அந்த காசிப் சொல்லுங்க, இல்ல காசிப் நாங்களே சொல்ற காசிப். புதுசா இருக்கு. ஆமா, அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் வெட் கிரியேட் சம் இதுல வைப்ஸ் மசாலாஸ். எஸ். நீங்க இவரை பத்தி சொல்றீங்களா இல்ல அவங்கள பத்தி மாத்தி சொல்லலாமா? நீங்க எல்லாரும் ரொம்ப டீசென்ட்டான. என்ன ஹாட்ஸ்பாட் நடிச்சிட்டு என்னது புரியலையே? புரியல என்னது இல்ல கேட்டுருச்சு. என்னது ஹாட்ஸ்பாட்ல நடிச்சிட்டு டீசென்ட்டா இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? இல்ல ஃபயர் how dare you? how dare you? ஏங்க டேர்னா படத்தை ஃபுல்லா நீங்க வந்து என்ன பிரிக்கிறா? என்ன வாட் இஸ் திஸ்? வெரி ஒஃபென்சிவ். ஜோன் அவுட். செம்ம வேற லெவல் லைவ் இன்டர்வியூல ஜோன் அவுட். அவர் இப்பதான் புடிச்சிருக்காரு, கையில புடிச்சிட்டாரு. திரும்பி பார்க்கும்போது என்னம்மா எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அடுத்த டேட்ஸ் ஏதோ ஷெட்யூல். ஓகே ஐயா, படத்துல இருக்க சீன் நடிக்கலாமா? இவங்க நடிக்கலாமா? எது படத்துல இருக்க சீன் ஏதாச்சும்? இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டு இப்ப என்ன சேட் ஷோ இல்ல ஏன் தெரியுமா? அப்பதான் நாங்க பெர்ஃபார்ம் பண்றத பாக்கும்போது ஓகே இந்த கிளிம்ஸ் பார்த்து நாங்க இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் டெம்ப்ட் ஆயிடுவோம். ட்ரெய்லர்லயே பாத்துட்டேன். நல்லா பதில் சொல்றாங்க. எப்படி ட்ரெயின் பண்ணி கொடுத்து வந்தீங்களா? இல்ல நீங்க கேக்குற கேள்வி எப்படி இருக்கு? சரி ஓகே. What is one thing that made yes to this film? அதான் சொன்னீங்க. இப்போ உள்ள போய் நீங்க பார்த்ததுக்கப்புறம் தோணி இருக்கும்ல, தெரியாதமா ஓகே சொல்லிட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? அப்சல்யூட்லி நாட். உள்ள போய் இன்னமும் லைக் எனக்கு ஃபர்ஸ்ட் பயமா இருந்துச்சு. இந்த லைக் பயம் இல்லை, லைக் லைட்டா ஹெசிடன்ஸ். ஏன்னா ஹாட்ஸ்பாட் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக தானே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் என் ஸ்டோரி எனக்கு தெரியும் அண்ட் இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்டோரி. அண்ட் அது ஒன்றும் அவ்வளோ லைக் இட் வில் பி நைஸ், இட் வில் பி வெரி ரிலேட்டபிள். ஸோ ஆனால் லைட்டாக பயமாக இருந்துச்சு. ஏன்னா ட்ரெய்லரில் டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்களா, அந்த டைலாக்ஸ்லாம் சொல்கிறதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு. பட் தென் ஐ திங்க் இன் ஆக்டிங் யூ ஹாவ் டு ஃபேஸ் தட் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் இட் வாஸ் குட். ஐ டென்ட் ரிக்ரெட் டூயிங். ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங். ஐ திங்க் ஏதாவது சோஷியல் காஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணிட்டு. ஆப்வியஸ்லி அதான் அது பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது. அப்போ நீங்கள் இதை சொல்லி தான் மக்களுக்கு இப்படி சொல்லணுமா அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கோம்ல. டேரெக்டாக இப்போ நம்ம சொன்னோன்னா கருத்தூசி போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டேன். அந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் ரொம்ப குவாக்கியாக
ஃபன்னாக ரிலேட்டபிளாக இருக்கும். ஓகே ஐயா நீங்கள் சொல்லுங்கள், தளபதி ரெஃபரன்ஸ்லாம் போடுறீங்க, அதெல்லாம் அப்போ தளபதி தாக்கப்பட்டாருலாம் போடுறாங்க. நாங்கள் எங்கே தாக்கணும்? இல்லை அங்கே வந்து படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே உண்மையில நீங்கள் இங்கேயே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் இல்லை சும்மா அப்படி போடுறோம்ல நம்ம அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல வந்து 2 ஃபேஸ் காட்டுறீங்க, ரக்ஷன் ஒரு பக்கம் இருக்காரு, இந்த பக்கம் நீங்கள் இருக்கீங்க, 2 பேர் யாரை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு. நாளைக்கு காலையில் ஆதித்யா தாக்கப்படுவார், பார்த்துக்கங்க, இப்பயே ரிவீல் பண்ணிடாதீங்க. சார் இல்லை சார், ஃபேன்ஸ் எல்லாம் அப்புறம் வந்து எவ்வளோ லீனியன்ட்டு சார், எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ சொல்லலாம்? இல்லை இதே வெளியில் ஒன்று பேசுனீங்க, ஓரளவுக்கு தான் சொல்லலாம்ல. கதை தெரியாத அளவுக்கு சொல்லலாம். பட் கான்செப்ட்லாம் பிரச்சனை கிடையாது. சரி அப்போ விடுங்க, அப்போ நான் பொதுவாகவே சொல்கிறேன். என்ன இப்போ அவங்க சொன்னாங்கல்ல புரியும் புரியாது, அது மாதிரி தான் ஒரு சாம்பிள் தான். அந்த மாதிரி சொன்னால் தான் முழிக்கிறீங்களே. சரி இல்லையா, நான் அது மாதிரி முடிச்சுட்டு போயிடுவேன். சரி சொல்லுங்க. சூப்பர் அப்பா சூப்பர் சார், சொல்லுங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அதுதான் யூ டிட் தளபதி ரெஃபரன்ஸ் அண்ட் ஆல். அப்போ யூ ஆர் இமிட்டேட்டிங் தளபதி ஆர் யூ ஆர் அட்டாக்கிங் தளபதி? அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அட்டாக்கிங் தளபதிலாம் கிடையாது. ஐயா என்னையா நீங்கள் பாட்டில் கிட்ட எடுத்து வீசுறீங்கன்னு நினச்சேன். இல்லை ஐயா, பார்த்தேன் கீழே இருக்கா, யூஸ் பண்ணலாமான்னு. ஓகே இது ஆமாம். இப்போ என்னன்னா 2 குரூப்போட கிளாஷ். அதுக்கான ரீசன் வந்து ரொம்ப சில்லி, ரொம்ப சில்லியான 2 குரூப்போட கிளாஷ். அது பொதுவாக ஆமாம் புரிஞ்சிச்சு. அப்போ இருங்க, அது வந்து பொதுவாக நடக்கிறது தானே. அது இப்போ கரெக்டாக நல்ல இன்டென்ஷனில் தான். இப்போ அவர் எல்லாமே வந்து குவக்கியாக இப்போ தளபதியே சொல்லுவார்ல சர்க்காரில், நம்ம ஆளுகளுக்கு நெகட்டிவாக சொன்னால் தான் பாதி விஷயம் புரியுது, அந்த மாதிரி அந்த கான்செப்ட் தான். இப்போ ஒரு ஃபேன்ஸ் வரல, ஃபேன் இதானாங்களே, அந்த கதையை வச்சு கொஞ்சம் நீங்கள் மக்கள் காட்ட வரீங்களோ? சொல்ல மாட்டேன், எஸ்ஆர் நோன்லாம் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஓகேவா? அது என்னன்னா நல்ல இன்டென்ஷனில் தான் சொல்கிறோம், நல்ல இதுதான் சொல்கிறோம். ஆமாம் உண்மையிலேயே அது இப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு உண்மையிலேயே வந்து ஆமாம் இது உண்மைதான் அப்படின்னு தோணும். அதில் யாராவது வந்து அஃபெண்ட் ஆனாங்கன்னா ஆயிட்போட்டு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு ப்ரோ. இதுல யாராவது அஃபெண்ட் ஆனாங்கன்னா அது அவங்க சைடுல தான் ப்ரோ. படம் பார்த்துட்டு அஃபெண்ட் ஆக மாட்டாங்க, படம் பார்த்துட்டு அதுக்கு மேலேயும் அஃபெண்ட் ஆனாங்கன்னா அவங்க சைடுல தான். அது ஒன்றும் நான் இப்போ என்ன ப்ரோ பண்ண முடியும்? இப்போ நாங்கள் கரெக்டுன்னு நினச்சி பண்ண விஷயத்துக்கு சாரியா கேட்க முடியும்? அதுக்கு மேலே சரியான ஆளியா அவரு? புரியல எப்படி கண்டென்ட் எப்படி? ஆக்சுவலா நம்ம வந்து இவர் வந்து தளபதி பண்ணோட சரி தளபதி அங்க இருக்காப்ல, இளைய தளபதி டேக் கொடுக்கலன்னு பார்த்தேன். ஆனா தப்பு, அந்த டேக் வந்து வேகன்ட் ஆயிடுச்சுல. ஆமா சோ கரெக்ட்டா இளைய தளபதி கொடுக்கலாம். இப்போ ஒரு பேசுறத பார்த்து புரட்சி தளபதி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா அப்பாவும் நடிச்சிருக்காப்ல, பாஸ்கர் சார் நடிச்சிருக்காரு. அவரோட இது பார்க்கும்போது, ஏன்னா நான் வெளியிருந்து கேள்விப்படும் போது அப்பா பையன் 2 பேருமே நடிச்சு தெரியாமே நடிச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி? அது எனக்கு புரியவே இல்லையே. இல்லை இது எனக்கு விக்னேஷ் ப்ரோ கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அப்பா போர்ஷன்ஸ் எடுத்துட்டாங்க. நான் அதுதான் இதில் நான் பண்ணுறேன்னு தெரியாது உங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் வேலை விஷயமா பேசிக்க மாட்டோம். நான் என்ன பண்ணுறேன்னு அவருக்கு தெரியாது, அவர் என்ன பண்ணுறாரு. வேறு நிறைய இருக்கும்ல வேலை. எனக்கு பெருசாக யார்கிட்டையுமே வேலை விஷயம் பேசிக்க மாட்டேன். பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் பேச தோணாது. வேலை இங்கே இருக்கும்போது ஃபுல்லாக இங்கேயே இருப்பேனா, ஸோ அதனால் எனக்கு விட்டு போனால் அதுக்கு மேலே பர்சனல் லைஃப் இருக்குது, எனக்கு அதுதான் பிடிக்கும். வேலைன்னு பேசிக்க மாட்டேன், அதனால் அப்பாட்டையும் ஆப்வியஸாக பேசிக்க மாட்டேன். எனக்கு தெரியாது. விக்னேஷ் ப்ரோ கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் அந்த கேரக்டர் யார் தெரியுமா அப்படின்னா, அப்பா ஓ பேசிட்டீங்களா, பாட்டை எடுத்தே முடிச்சிட்டோம். சூப்பர். இவருக்காவது அப்போ தெரியும், எனக்கு எங்கே ஷாக் தெரியுமா? நான் நேற்று ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், பாஸ்கர் சார்கிட்ட, MS பாஸ்கர் சார்கிட்ட பேசுகிறப்போ இந்த மாதிரி சார் இந்த மாதிரி அடுத்து ஃபங்க்ஷன் இருக்குது சார், ஷோஸ் இருக்குது, ஈவெண்ட் இருக்குது சார், இந்த டேட்ஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறப்போ எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் பார்த்தேன் சார், ஆதித்யாவும் பார்த்தாரு சார், அவர் பண்ணதெல்லாம் கொஞ்சம் அதை மட்டும் ஃபஸ்ட் பார்த்துட்டாரு, ஸோ நல்லா இருக்குன்னு அவரும் ஃபீல் பண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, ஆதித்யா பண்ணியிருக்கானா அப்படின்னாரு. சார் பண்ணியிருக்காரு சார், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாதே அப்படின்னாரு. சிறப்பு, சூப்பர் சார், வெரி குட் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பயங்கரமாக இருக்காங்க இல்லையா? ஆமாம், சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வீட்டில் கொடுத்துருவீங்க போல, சர்ப்ரைஸ் இல்லை அது பெருசாக சர்ப்ரைஸ் ஆகிக்க மாட்டோம். வேலை விஷயம் எங்களுக்கு வந்து எனக்கெல்லாம் வெளியே தான் வேலை பெருசு. வீட்டுக்குள்ளே போயிட்டேன்னா நிறைய விஷயம். 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கவங்களை வந்து அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு எடுத்துருக்கோம் பாருங்க. அது பெரிய பெரிய அதுதான். அடுத்து எப்படி டேரக்டர், எங்க டேரக்டர் ஐயா அது கூட பரவாயில்ல, எல்லாத்துக்கும் கிரெடிட்ஸ் எடுத்துக்க ப்ரொடியூசரே சொல்றாரு பாருங்க, எனக்கே அவர் நடிச்சுக்க எப்படியாவது எடுத்துக்கிறத விடுங்க. அவரோட ரோல் எப்படி, லைக் அவரோட ரோல் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில்.
அவர் ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஒரு பர்சன். நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்களே, அந்த இதுலேயே ரொம்ப ஒரு மாதிரி. ஆனால் எடிட் கட்டு செம்மையாக இருந்துச்சு. அந்த அவர் முடிச்சிட்டதுக்கப்புறம் அங்கே ஒன்று சொல்கிறாரு. அவர் அதான் ஒரு ஏழ்மையான ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நடுத்தர. ஆமாம் 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 ஓகே, அந்த மாதிரி கேரக்டர் தான். அண்ட் பிரியா பவானி சங்கர் வந்து ஓப்பன் பண்ணா அப்படின்னும் போது வந்து அவங்கள மாதிரியே வந்து உங்கள் பேர் சொல்கிறாங்க. அப்புறம் தம்பி ராமையா மாதிரி ஒருத்தர் வந்து லைக் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட் இஸ் லைக் அது என்ன கனெக்ட் பண்ண விரும்புகிறாங்க? ஆக்சுவலாக எங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த படம் எந்த படம் அப்படின்னு நம்ம நடித்த படமா இல்லை இது என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு என்னென்னமோ நடக்குது பட் ஓகே அப்படின்ட்டு காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல. அது மாதிரி தான் இருந்தது. ஸோ எங்கள் டிரெக்டர் எல்லாரையும் இன்க்ளூடிங் த காஸ்ட் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பார். அது மாதிரி நீங்களும் ட்ரெய்லர் பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்க. யா டெக்ஸ்ட் போடுவீங்களா என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி? இல்லை எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி நோயிங் த கைண்ட் ஆஃப் யூனோ The format. யா ஸோ அதனால ஒரு ஐடியா இருந்தது. பட் இந்த அளவுக்கு போவாங்கன்னு தெரியல. இல்லை இப்படி இல்லை, எனக்கு ஜாஸ்தி கம்மி அப்படின்னு தான் சொல்ல முடியல. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட் வாஸ் வாவ் இட்ஸ் லைக் நல்லா இருக்கேன் டூ மெனி திங்ஸ். அப்படி என்ன நடக்குது ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இல்லை எஸ்பெஷலாக எங்கன்னா எல்லாருமே அவ்வளோ ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன இங்கே அப்படின்னா அந்த கேரக்டர் ரிவீலிங்க்கு நாங்கள் பண்ணோம். ஓகேங்களா, எல்லாரையும் பயங்கரமாக புகழ்ந்து. ஆமாம், வஞ்ச புகழ்ச்சி அணி. ஆமாம், வஞ்ச புகழ்ச்சி அணின்னு அது அவ்வளோ சிம்பிளாலாம் சொல்லக்கூடாது. உண்மையிலேயே உண்மையே கலாய்ச்சிங்க அவங்கள நான் எவ்வளோ நாகரிகமாக வந்து அதை வந்து அவங்கள புகழ்ந்து புகழ்பாடி பெருமையாக பேசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லையா லாஸ்ட்னு சொல்லி சொன்னால் எனக்கு புரியலை. அப்படிதான் அதில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் அஸ்வின் அவர்களை சொன்னீங்க பாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு அவர். சரி, இதை பற்றி நான் பேச விரும்பலை. உண்மையிலே அப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இதுக்கு சரியான ஆள் வந்து நம்ம டேரக்டர் தான் இருந்திருப்பார் அப்படின்னு. அவர் தான் கரெக்டாக இருக்கும். அவர் நான் நல்ல எனிவேஸ் அதெல்லாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே. அதே லைக் நாங்கள் ஃபஸ்ட்டு அதை டேரக்டர் கட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டியிருக்காரு. ஸோ எனக்கு இவங்க காட்டிலாம் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் கேட்டேன் டேரக்டர்கிட்ட என்ன சொன்னாங்கன்ட்டு. எல்லாம் கூட ஓகே சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சோன்னு உட்காந்து அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கிறப்போ எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, தே வெரி ஸ்போர்ட்டிவ். ஆனால் வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயம், அதுக்கு இதை எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி இருக்கும், எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட பெரிய கூத்து என்னென்னா, உன்னை எவ்வளோ தூரத்துக்கு பேசியிருக்காங்க, என்னை எவ்வளோ தூரத்துக்கு பேசியிருக்காங்க, என்னையே கம்மியாக தான் பேசியிருக்காங்க, உன்னையே ஜாஸ்தியாக பேசியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன், அடடா நல்லா இருக்கே இது அப்படின்ற பாயிண்ட் இருந்துச்சு. ஐயா உள்ளுக்குள்ளேயே நீங்கள் கலகம் மூட்டி வாட் இஸ் திஸ் அது மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? எல்லா புகழும் டைரக்டருக்கே. அவர் தான் மிஸ் பண்ணுறோம். நம்ம வந்துருவாரு. அவங்க மேல தான் பயங்கர கன்செஷன் சாஃப்ட் அட்டாக் இது. இல்லைங்க அதை சொல்லுவாங்க, அட்டாக் 100%, டேமேஜ் 0%. அது மாதிரி இருந்துச்சு. நானே ஒரு பாவப்பட்ட ஜீவன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புரியாத மாதிரி பேசிட்டு எப்படி? அதுதான் சொல்றேன், ஒருத்தவங்களுக்கு நம்மளை பத்தி தெளிவா நம்மளை பத்தி தெரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லைங்க, தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனை. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? ஏங்க நான் நிஜமா தான் சொல்றேன், உங்களை பத்தி உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுது, அடுத்தவங்க சொல்ல வேணாம், அதை நீங்க நம்ப வேணாம்னா உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியாதுன்னு அடுத்தவங்க சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. அதை தான் நான் சொன்னேன். ஒன்றும் தப்பு இல்லையே. ஹோம்ஒர்க்லாம் இல்லை, நிஜமா தான். ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு. எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. எனக்கு மன்மதன் டெம்பிளே தான் புரியல போடுது. அப்ப புரியுதுல, அப்ப புரியல, இப்ப புரியுது. அது மாதிரி படம் பார்த்ததுக்கு அப்புறம் புரியும் நினைக்கிறேன். அதுதான் மேட்டர் ஆக்சுவலி. ஏன் இப்போ நீங்க நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? இல்ல அது வந்து ஆக்சுவலா ஒரு விபத்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்தது. அப்படியே உங்களுக்கு கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சாரா? இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஆக்சுவலா என்னன்னா 4 டிஃபரண்ட் ஸ்டோரிஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருந்தான். ப்ராப்பர் ஆந்தாலஜியாக தான் இருந்துச்சு. பட் தென் கொஞ்சம் தேட்டருக்கெல்லாம் போகிறோம், அந்த டியூ டு பிஸ்னஸ், ஆமாம் அந்த ரீசனுக்காக இதை எங்கே எப்படி பேட்ச் பண்ணுறது, 4 ஸ்டோரியும் எடுத்து முடிச்சாச்சு. இல்லை அஃப்கோர்ஸ் 4 அதான் படம் ரிலீஸ் ஆகி படத்தை எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க. கரெக்ட். ஆமாம் ஆமாம். ஓகே, ஸோ 4 ஸ்டோரி எடுத்து வச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சு இதை எப்படி பேட்ச் பண்ணலாம்னா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கான்வர்சேஷனே அன்றைக்கி திடீர்னு ஒரு நாள் நைட் கால் பண்ணி நம்ம இப்படி ஒரு கான்செப்டில் வச்சு அங்கேருந்து அப்படியே எல்லாத்தையும் உள்ளே பேட்ச் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் வாங்கி மறுபடியும் ஒரு போகணும் அப்படின்லாம் யோசிக்கிறப்போ டக்குன்னு நீங்கள் நானும் 2 பேரும் உட்காந்துருவோம் அப்படின்னாரு. அப்போ வேறு பிளான் வச்சுருந்தீங்களோ? இல்லை அந்த போர்ஷனே நாங்கள் பிளான் பண்ணலை. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் அந்த போர்ஷனே பிளான் பண்ணலை. இட் வாஸ் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் முடிச்சு ரிலீஸ்க்கு ஒரு 15 டேஸ் முன்னாடி தான் அந்த போர்ஷனை பிளான் பண்ணி
டக்குன்னு அப்படியே ஓகே இட் வாஸ் ஒன் டே ஷூட் அப்படியே அதுக்கு அங்கேருந்து அப்படியே எடிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தயக்கம் இல்லையா? ஏன்னா ஒன் டேலனா அந்த ஒரு அரிபரியில் கொஞ்சம் பதட்டம் ஆகிடும் சொல்கிறதுக்கு அப்படி இப்படின்னு. அவரே நம்மளை நம்பிட்டாரு. ஏங்க ஹாலிவுட் ஆக்டரை பிடிச்சி நீங்கள் தமிழ் படம் நடிக்கிறதுக்கு அவருக்கு நாங்கள் கரெக்ட்ல என்ன பதட்டம்? ஆமாம், பேன் இண்டியா ஸ்டாராக உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து அப்படி லாஸ்ட் மினிட்லாம் கிடையாது. ஆ ஃபர்ஸ்ட்லேருந்தே அங்கேருந்து தான் டேக் ஆஃப் ஆகுது. ஸோ கரெக்டாக தான் எழுதி வந்து அது அவரோட பர்ஃபார்மன்ஸில் தெரியும் உங்களுக்கு. இன்னொரு பர்ஃபெக்டாக சொல்லிட்டாரு, நான் இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபுல்லாக அது படத்துக்காக ரெடியாக இருக்காரு. 6 பேக் சீன்லாம் இருக்குது. ஆமாம், ஒரு ஷர்ட்லெஸ் சீனா. கட் நோ 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 No spoilers. நோ. இது வரும்போது இது மாதிரி இருக்காது, இது மாதிரி முதல் சீன் மாதிரி இருக்கே. நோ 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 பாய்லரா சார்? ட்ரெய்லர்லேயே வந்துச்சு சார். அதெல்லாம் அதை பற்றி பேசாதீங்க. நோ. சரி ரைட். சம்திங் ஏதோ இருக்கு போல இருக்கு உள்ள. ஓகே. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி அந்த செகண்ட் இருக்காங்கல்ல. கரெக்ட். ஆமா ஐயா, படமே பார்க்க போறாங்க ஊரே. அதான் அப்போ பார்த்துக்கலாம். சரி ஓகே. சீக்குவலாக வரும்போது அதே சேம் செட் ஆஃப் நரேஷன் போகும்போது ஆடியன்ஸ்க்கு என்னப்பா அதே தான் பார்த்தோம், இங்கே பரவாயில்ல மேலுக்கு பதிலாக ஃபீமேல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அது அங்கே என்ன நடக்குதுன்ற ஒரு இது இருக்குல்ல, புரியுது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்ற நரேஷன் அங்கே என்ன நடக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த கான்வர்சேஷன் என்னவா இருந்துச்சு, செகண்ட் பார்ட்ல என்னவா இருக்கு, இங்கேயுமே ஏன்னா அதை பிரியா பவன் சேகர் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு அங்கே ஒரு ரோல், அவங்க ரோல்ன்றப்போ அங்கே என்ன மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன் வித்தியாசமான நடக்குது அதெல்லாம் இருக்குல்ல. ஆக்சுவலாக அங்கே ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஆக்டிங். எல்லாமே ஜாஸ்தி. நீங்க சொன்னீங்களா ஒரே மாதிரி இருக்கே, அதே அதுக்கு சொல்றேன். இங்க இருக்கு பெர்ஃபார்மன்ஸை பேசலங்க, கதை ஸ்கிரிப்டை பேசிட்டு இருக்கேன் நான். ஓகே ஓகே ஓகே. அவர் வந்து டேய் இவரா சார் ஃபர்ஸ்ட் சார்னாரு, அப்புறம் ப்ரோன்னு. டேய் thank you so much. Jan 23rd we really excited to watch Hotspot too much. இந்த இன்டர்வியூ அது டூ மச்சா இருந்தா மன்னிச்சிருங்கப்பா. Thank you. Thank you. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.